HeroTalkies.com வெளிநாடு வாழ் தமிழர்கள் 800க்கும் மேற்பட்ட தமிழ் படங்களை கண்டுகளிக்க உதவுகிற இணையதளம். பிரசாந்த் 30 அப்படின்னு கோட் யூஸ் பண்ணுங்க. எல்லா பிளான்ஸ்லையும் 30% டிஸ்கவுண்ட் இருக்கு. லீகலா சூப்பரா குவாலிட்டியில வந்து கண்டுகளிங்க. பைரசி அவாய்ட் பண்றதுக்கு இதோட பெஸ்ட் வே இல்லை. சப்போர்ட் பண்ணுங்க நல்ல தமிழ் படங்களை. ஒரு கிடாயின் கருணை மனு, அதாவது ஒவ்வொரு நல்ல படம் பண்ணுறப்பவும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலோட ஒரு பார்ட் வந்து காணாமல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸை வந்து சுரேஷ் சங்கையா இந்த படத்துடைய டைரக்டர் வந்து அனுபவிச்சிருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து எந்த அடல்ட்ரேஷனும் இல்லாமல் பாருங்க அப்படின்னு வந்து நமக்கு படையலாக வச்சிருக்கார். அதுதான் இந்த படத்துடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது தமிழ் வாழ்வியல் இன்னைக்கு வந்து உலக சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு டிஐ பண்ணி ஒரு பயங்கரமாக ஒரு மலையில், அதாவது உலக சினிமாவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி விஷுவல்ஸ் காமிச்சா உலக சினிமா அப்படின்னு ஒரு தப்பான நோஷன் இருக்கிற இந்த நிலையில் நம்முடைய வாழ்வியலை எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் அவ்வளவு யதார்த்தமாக எடுத்துகிட்டு வந்து வச்ச சுரேஷ் சங்கையா அப்படிங்கிறவர் உண்மையாலுமே ஒரு உலகப்பட டைரக்டர். கொஞ்சம் மிகையான பாராட்டாக தான் இருக்கலாம். ஆனால் என்னென்னா இப்போ வருகிற படங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து வேற எங்கேயோ நிற்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது உணர்வீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன படும் அப்படின்னா, ஒரு 45 கேரக்டர்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு 4 கேரக்டர் முன்னாடி நின்று 40 கேரக்டர் பின்னாடி நிற்கல அவங்களுக்கு சப்போர்ட்டாக. இந்த 45 கேரக்டர்களுக்குமே ஒரு ரோல் இருக்குது. ஒரு அரும்பாடு அப்படின்னு ஒரு ரோல் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அரும்பாடு பட்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் ஏழ்ரை அப்படின்னு ரோல் இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் வரப்பெல்லாம் வந்து ஒரு விஷயம் நிகழும். கொண்டி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த கொண்டி வரப்பெல்லாம் வந்து ஒரு விஷயம் நிகழும். ஸோ இப்படி 45 பேருக்கும் ஒரு ரோல் தந்து ஒரு விஷயம் பண்ண வைக்கிற இருக்குது பார்த்தீங்களா. இன்னைக்கு சினிமாவில் வந்து உண்மையாலுமே வந்து பயங்கர கஷ்டம். அதை எப்படி புல் பண்ணாருன்னு தெரியல, பின்னிருக்காங்க. அந்த செட் அப்படிங்கிறது மட்டும் லைட்டாக தெரியுது. ஆனால் அதை தாண்டி வந்து இதுக்குள்ளே வந்து செயற்கை அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்து எல்லளவும் கிடையாது. நாம் இழந்த வாழ்க்கை, நம்ம வந்து லாரி ஏறி கிடா விட்டு போகணும்ல, சின்ன பசங்களில் போனது அதோட சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஈகோவில் ஒரு 4 காரில் இல்லை ஒரு காரில் ஒரு ஆள் அப்படி தான் இன்றைக்கி போயிட்டு நம்மளுடைய சமூகத்தை நம்மளுடைய சுற்றத்தை தொலைச்சிட்டோம். எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம். ஆனால் இதை பார்க்கும்போது வந்து ஒரு சர்டன் பாயிண்ட்ல வந்து உங்கள் ஊரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. ஊர் இருந்தால் ஊரில் இருக்கும் சிறு தெய்வங்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அங்கே நடக்கிற சிறு சிறு விழாக்கள் அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. அதை என்ன பியூட்டினா, இதை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து சுரேஷ் சங்கையா வந்து ஒரு மலம் உச்சியில் நின்று கத்தலை. அவர் நேர்மையான ஒரு படத்தை எடுத்திருக்கார். இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணணுமோ அதை ஃபீல் பண்ணிக்கங்க, உங்களுக்கு தேவை என்னவோ அதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படையல் இருக்குது. சிட்டியில் இருக்கிறீங்களா அவங்களுக்கு ஒரு படையல் இருக்குது, கிராமத்தில் இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு படையல் இருக்குது. அதுதான் இந்த படத்துடைய பியூட்டி அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் விதார்த், ரவீனா இவங்களுடைய ஆக்டிங் அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக விதார்த்தை பாராட்டணும். அவன் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரானது. இந்த மாதிரி ஸ்கிரிப்டை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு பயங்கர மெச்சூரிட்டி வேணும். ஏன்னா முதல்ல இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ஒருத்தர் கேட்டார்னா வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். அதை ஒத்துக்கிட்டு அவ்வளவு நேர்த்தியாக அந்த மாப்பிள்ளையாக வந்து நடிச்சு தந்தது வந்து சூப்பர். ரவீனாவுக்கு வந்து ஒரு நல்ல இதுன்னு சொல்லலாம். சினிமட்டோகிராஃபி ரொம்ப டஃப்பு. நான் கேள்விப்பட்ட இந்த டெரைன் அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கரமான காடு, நடுக்காட்டில் போயிட்டு கிட்டத்தட்ட ரோடே இல்லாத இடத்தில் ஒரு 8 கிலோமீட்டர் சாலை அமைத்து போயிட்டு அதுக்குள்ளே ஒரு செட்டை போட்டு எடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே அந்த அதுவும் வந்து நைட் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜென்டிலாக ஒரு இடத்துல டக்குன்னு பேன் பண்ணுவாங்க, அப்படியே ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியும். அதெல்லாம் அவ்வளவு சூப்பராக வந்து சினிமட்டோகிராஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இசை ஒரு கிராமிய மனம் கலந்த ஒரு இசை, எந்த விதத்துலையும் வந்து பட ஓட்டத்தை பாதிக்காமல் அங்கங்கே என்ஹான்ஸ் பண்ணி அழகாக வந்து செல்லுது. ஸோ அதை நல்லது கெட்டது சொல்கிறத விட அது ஒரு இந்த படத்தின் அங்கம் அப்படின்னு தான் சொல்லணும். மொத்த படத்தில் நெகட்டிவே எதுவும் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் சொல்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேங்க. சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு செட்டு அதான் கொஞ்சம் செயற்கையாக தெரியுது, கொஞ்சம் சில சினிமாத்தனங்கள் லைட்டாக ஏதாவது தெரியலாம். ஆனால் அதை எல்லாம் மீறி இந்த படம் செய்கிற விஷயம் அப்படிங்கிறது நம்மை உலகுக்கு எடுத்துகிட்டு போகிறது. இந்த படத்தை நம்ம எந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போய் எடுத்து போய் காமிச்சாலும் நம்மளுடைய வாழ்வியலை வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது, அந்த விஷயத்தை இந்த மொத்த டீம் ஆற்றியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த விமர்சனம் இந்த எல்லாத்துக்கும் மேலே நாம் தமிழர்களாக சேர்ந்து உட்காந்து பார்த்து போற்றக்கூடிய ஒரு படம். இதெல்லாம் ரொம்ப ஓவராக பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் படத்தை போய் உட்காந்து பாருங்கள். நான் ஃபீல் பண்ணது அத்தனையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு காமெடி வரும், காமெடினா காமெடியெல்லாம் வராது, கான்வர்சேஷனாக போயிட்டே இருக்கும். அந்த கான்வர்சேஷனில் ஒரே கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா காமெடியும் இருக்கும், கோபம் இருக்கும், சண்டையும் இருக்கும். அது நீங்கள் வந்து மாறி மாறி எமோஷன் எந்த எமோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்பீங்க. இது எல்லாமே தமிழ் சினிமாவுக்கு புதுசு. இந்த படம் ஒரு விதை. இது பல விருட்சங்களை வந்து வெளியே வர வைக்கணும். நம்மளுடைய ட்ரெண்டு இந்த ஹாரர் த்ரில்லர் அப்படின்னு ஓடுகிற இந்த ட்ரெண்டெல்லாம் உடச்சி விட்டுட்டு அவங்கவுங்க ஒரிஜினாலிட்டிக்கு படம் பண்ணுறதுக்கு வந்து இந்த படம் உந்தணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக இந்த படம் பண்ணும் அப்படிங்கிறதும் என்னுடைய திடமான நம்பிக்கை. சுரேஷ் சங்கையாவுக்கு வாழ்த்துக்கள், மற்ற அத்தனை டீமுக்கும் வாழ்த்துக்கள். சாரி, மனசார வந்து இந்த படத்தை வந்து தூட்டுறதுக்கு எனக்கு மனசு வரல அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு ஏதாவது பணம் வாங்கிட்டேன்னு சொன்னீங்கனாலும் ஓகே.
இந்த ஒரு கிடாயின் கருணைமணிக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 100க்கு 80 மார்க்குகள் தருவேன். அதுக்கு கண்டிப்பாக முழு தகுதியும் உள்ள படம் தான் இது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டுகளாக வந்து வெளியிடுங்க. அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வீடியோ ஷேர் பண்ணுமா, ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.